வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த 12 ட்ரம்பினுடைய ஒரு அதிரடி அறிவிப்பினால் அமெரிக்க மக்கள் மிகவும் குஷியடைந்திருக்கிறார்கள், குதூகலித்துக் கொண்டிருக்கிறார்கள். ட்ரம்பை சில திட்டிய பல பேரும் கூட இன்று அவரை தூக்கி கொண்டாடி வாழ்த்து செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன விடயம், என்ன அறிவிப்பை செய்தார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், அமெரிக்க அதிபர் தடால் புடாலாக தங்களுடைய நாட்டுக்குள்ள இறக்குமதியாகிற பிற நாடுகளுக்கு வரியை விதித்தார். 50%, 100%, 150, 200, 300, 500 வரைக்கும் சென்று பல விதிகளை விதித்திருந்தார். அண்மையிலே எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பாரம்பரிய தொடர்பை கொண்டிருக்கிற ஒரு நட்பு நாடான கனடா மீது கூட அதிகளவு வரியை விதித்தார். இந்த வரி விதிப்பினால் அநேக நாடுகள், கனடா உட்பட இந்தியா, சீனா, பல்வேறு நாடுகள் வியப்பில் உறைந்து போயின. ஏனென்றால் அவர்களுடைய பல உற்பத்தி பொருட்கள் அமெரிக்க சந்தையை வியாபித்திருந்தது. அந்த வகையில் அந்த வரி விதிப்புகளின் மூலம் ஏற்பட்ட வருவாயை நான் நாட்டு மக்களுக்கு பகிர்ந்தளிப்பேன் என்று முன்னரே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வாக்குறுதி அளித்திருந்தார் மக்களுக்கு. அதை பார்த்த மக்கள் இது ஒரு சாதாரண அறிவிப்பாக இருக்கும், இப்படி செய்ய மாட்டார்கள் என்று தான் நினைத்தார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று அதிரடியாக திரைசேரிக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். 2000 அமெரிக்க டாலர்களை ஒவ்வொரு குடிமகனுக்கும் நேரடியாக வங்கியிலேயே வைப்பிலிட உத்தரவிட்டிருக்கிறார். இந்த உத்தரவினால் அமெரிக்க மக்கள் மிகவும் சந்தோஷ கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த $2000 என்பது மிகப்பெரிய தொகை அவர்களுக்கு. ஆகவே அது கிடைத்திருக்கிறது. ஆகவே இன்னும் வரி விதிப்புகளின் மூலம் வருகின்ற வருமானத்தினால் இன்னும் தங்களுக்கு வைப்பிலிடப்படும். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னதை செய்துவிட்டார். அவருடைய எத்தனையோ நடவடிக்கைகளில் விமர்சனங்கள் இருந்தாலும் சொன்னதை செய்துவிட்டார், எங்களுக்கு வைப்பிலிடப் போகின்றார் என்று அமெரிக்க மக்கள் குஷியிலே இன்றைக்கு ஈடுபட்டு குஷியடைந்திருக்கிறார்கள். அந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிகரித்த வருமானம், அந்த வரி விதிப்பின் மூலம் அமெரிக்க நாட்டுக்கு மேலதிகமாக கிடைக்கப்பெற்ற $பில்லியன் தங்களுடைய குடிமகன்கள், உதாரணமாக குடிமகன்களுக்கு பிரித்து கொடுக்க போகிறார்கள். இதில் யாரென்று பார்த்தோம்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் அவைகளுக்கெல்லாம் கிடைக்காது, பணக்காரர்களுக்கு கிடைக்காது. அமெரிக்காவினுடைய புள்ளி விவரத்தின்படி யார் யார் அந்த நடுத்தட்டு மக்கள், கீழ்த்தட்டு மக்கள் என்று பார்த்து அந்த ஒரு குறிப்பிட்ட டாலர் வருடாந்த வருமானத்துக்கு அதிகமானவர்களுக்கு இந்த சலுகைகள் இது வைப்பிலிடப்படாது. யார் உண்மையாக அமெரிக்காவிலே நடுத்தர வர்க்கம், மற்றது ஒரு வறுமை கோட்டு நிலைக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு அமெரிக்க குடிமகன்களுக்கு பங்கிட்டு வழங்க இருக்கின்றார். ஆகவே எவ்வளவு இந்த மேலதிக வரி விதிப்பினால் இந்த ஆண்டு அமெரிக்காவிலே கிடைக்கப்பெற்றது என்றால் சுமார் $326 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது வருமானமாக வரி விதிப்பின் மூலம். ஆகவே அந்த வருமானத்தை ஒவ்வொரு நாட்டு குடிமகனுக்கும் பிரித்து வழங்க டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கின்றார். இது இந்த செய்தி உண்மைதானா என்று, திரைசேரியில் இவ்வளவு பணம் இருக்கிறதா, இதை ஹேண்டில் பண்ண முடியுமா என்று பலர் நிபுணர்கள் திரைசேரியினுடைய ஆளுநர் ஸ்காட் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது, ஆம், அது எங்களுக்கு மேலதிகமாக வருமானம் கிடைத்திருக்கிறது, நாங்கள் பகிர்ந்தளிக்கப் போகின்றோம் என்று அவரும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆக ட்ரம்ப் அவர்கள் நாளுக்கு நாள் எடுத்து வருகின்ற திடீர் நடவடிக்கைகள் மூலம் உலகம் உறைந்து போயிருந்தது, கிளிப்படைந்திருந்தது, கிளியடைந்திருந்தது. என்னடாப்பா இவர் 80 வயதை அடைகின்றார், ஏதாவது இந்த வயோதிபம் காரணமாக இப்படி தடுமாறுகிறாரா என்று பார்த்தால் அவர் சொன்னதை செய்வதாகவும் இப்படியான அதிரடி நடவடிக்கைகள் மூலம் அவருடைய செயற்பாடுகள் சொல்வதை செய்து காட்டுகின்ற ஒரு செயல் வீரனாகவும் தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இப்பொழுது ட்ரம்புக்கு உள்நாட்டிலும் சில எதிர்ப்புகள் இருக்கிறது. குடியேற்றவாசிகளை அப்புறப்படுத்துவது அமெரிக்கர்களுக்குத்தான், அமெரிக்க பணம் அமெரிக்காவுக்குத்தான், அமெரிக்க தேசம் அமெரிக்கர்களுக்கு, அமெரிக்கா தான் முன்னுரிமை என்ற கோஷத்தை முழங்கிக் கொண்டு வருவது அமெரிக்கர்களுக்கு, உண்மையான அமெரிக்கர்களுக்கு இது விருப்பமாக இருந்தாலும் இந்த குடியேற்றவாசிகள் அவரை வெறுப்படைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை எப்படி தடுப்புதல், அமெரிக்கா ஒரு குடியேற்ற நாடு, இப்படி இவர்கள் செய்யலாம் என்று. ஆகவே இந்த தற்காலிக குடியிருப்பாளர்களாக இருப்பவர்கள், மற்றது களவா அமெரிக்காவில் இருக்கிறார்களுக்கெல்லாம் இது கிடைக்காது. அமெரிக்க குடிமக்களுக்கு குடிமகன்கள் ஒவ்வொருடைய வங்கி எண்ணுக்கும் நேரடியாக வைப்பு செய்யப்பட போகிறது. ஆகவே அமெரிக்கா இப்படி செய்கின்றது. ஆனால் எங்களுடைய நாட்டிலே, உதாரணமாக இலங்கையை எடுத்துக்கொண்டா, இப்படி ஒரு ஏற்றுமதியாளர் நாட்டுக்கு வருமானமோ, அது கடனில் போகுது, அதை விடுவோம். ஏற்றுமதியாளர் இப்படி முன்னரே ஒரு வாக்குறுதியை கொடுத்து இப்படி அதிகளவு வருமானம் வந்தால் அது நாட்டு மக்களுக்கு கொடுப்பார்களா அல்லது கொள்ளையடிப்பார்களா என்று உங்களுக்கு தெரியும். கடந்த ஆட்சி காலங்களில் என்ன நடந்தது?
போரினால் பாதிக்கப்பட்ட நாடு என்ற ரீதியிலே இலங்கைக்கு அள்ளு கொள்ளையாக உலக வங்கி, ஐரோப்பிய ஒன்றியங்கள், IMF எல்லாம் கடனை கொடுத்தது. உட்கட்டுமானங்களை அபிவிருத்தி செய்யுங்கள், பெருந்தெருக்களை அமையுங்கள், வேலை வாய்ப்புகளை வழங்குங்கள், வேலை வழங்குகின்ற தொழில் நிறுவனங்களை உருவாக்குங்கள், தொழில் பயிற்சி நிறுவனங்களை வழங்குங்கள் என்றெல்லாம் எவ்வளவோ கோடி மில்லியன் கணக்கான டாலர்களை அள்ளி கொடுத்தது. ஆனால் இலங்கை மத்திய வங்கியுடைய திரை சேரியிலே அந்த டாலர்களை மாயமாக மறைந்திருக்கிறது. பலர் கொள்ளையடித்து வெளிநாட்டுக்கு ஓடி இருக்கிறார்கள். மத்திய வங்கி பிணை மோசடி நடந்து ஓடி இருக்கிறார்கள். இப்படி நாட்டினுடைய இந்த டொலரை மக்களுக்கு பிரித்து கொடுக்காம ஒரு பகுதி சூறையாடி நாட்டை விட்டு வெளியேறிவிட்டது. பலர் பினாமிகளிலே பல நாடுகளிலே பிஸ்னஸ் செய்கிறார்கள். அண்மையில் கூட இந்த இவர் கிஸ்புல்லா அவர்கள் தங்கம் வேண்ட வழிக்கிட்டு எத்தனையோ கோடியை கானா நாட்டில் மோசடிக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த செய்திகள் வந்திருக்கிறது. இதனுடைய பின்னணிகளை அறிந்தால் பல வெளிச்சங்கள் வரும். ஆகவே அமெரிக்கா போன்ற இப்படியான தேசங்களில் தான் இப்படியான அதிசயங்கள் நடக்கும். அதாவது நாட்டுக்கு அதிகரித்த வரி விதிப்பால் வருமானம் என்றால் தாங்கள் கொஞ்சம் பேர் திரைசேரியை நிரப்பிக்கொண்டு செல்வச் செழிப்பில் ஆடம்பர வாழ்க்கை வாழலாம், உயர் அதிகாரிகளுக்கு அந்த போனஸ்களை கொடுத்து கொண்டு. ஆனால் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அது சென்றடைய வேண்டும் என்று முன்னுரிமைப்பட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முடிவெடுத்தது உண்மையாகவே வரவேற்கப்பட வேண்டியது. ஒரு அரசன், ஒரு ஜனாதிபதி அடிமட்ட குடிமகன்களையும் தன்னுடைய கடைக்கண் பார்வையை செலுத்த வேண்டும். அந்த வகையில் ஒரு ஜனாதிபதியா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறார். அமெரிக்கர்கள் என்று மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வங்கியில் $2,000, அதாவது இலங்கை மதிப்பின்படி 6 லட்சம் ரூபாய் விழப்போகின்றது ஒரே நாளிலே. ஆகவே இது போன்ற இன்னும் அரிய நல்ல செய்திகளை அறிவதற்கு யூடியூப் தளத்தினூடாகவும் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.